வணக்கம். மற்றொரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சாமரசம்ப தசநாயக்க இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். கடந்த மாதம் 27ஆம் தேதி அவருக்கு குறிப்பாக 3 குற்றச்சாட்டுகளின் கீழ்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. 3 குற்றச்சாட்டுகளின் கீழ்தான் அன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். அதிலும் குறிப்பாக 2 குற்றச்சாட்டுகளுக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் மற்றொரு குற்றச்சாட்டிற்காக அவருக்கு பிணை மறுக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட நிலையில இன்று மட்டும் அவருக்கு விளக்கமறியல் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினமும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கின்றார். இதே நேரத்தில் தனக்குரிய உணவு வீட்டில் இருந்து கொண்டு வரப்பட வேண்டும் என்பதையும் வேண்டுகோளாக விடுத்திருந்தார். இந்த ஒரு விடயமும் சமூக வலைதளங்கள்ல பரவலாக அடிபட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டிருக்கின்றார். 27ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் இன்றைய தினம் வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட வேளையில் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறாக இவர் சார்ந்த விடயங்கள் இன்றைய தினம் இவ்வாறு வெளிவந்திருக்கிறது. இன்னும் எவ்வாறான மாற்றங்கள் வெளிவரும் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இவருடைய வழக்குகள் எவ்வாறான திசைகளில் செல்ல போகிறது என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் பல்வேறுபட்ட செய்திகள் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் சரத் பொன்சேகா ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதாவது இந்த அரசாங்கம் தனக்கு கீழே பொறுப்புகளை ஒப்படைக்கிற போது நிச்சயமாக பாதாளுலக கும்பல்களை ஒழித்து கட்டுவேன் சொல்லி சரத் பொன்சேகா சொல்லி இருக்கின்றார். இவர் நேற்றைய தினம்தான் இந்த ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். குறிப்பாக இது குறித்து பல்வேறுபட்ட விடயங்களை ஆராயலாம். அவருடைய கட்சி அலுவலகத்துல நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த ஒரு விடயத்தை சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது 30,000 பேரளவு கொண்டு நன்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்களையே நாள் குறித்து அளித்தவன் நான். இந்த பாதாளுலக கும்பலை ஒழிப்பது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. அரசாங்கம் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் 15,000 பேரளவான எண்ணிக்கை கொண்டு இந்த பாதாளுலக கும்பல்களையும் சில மாதங்களுக்குள்ளேயே முற்றாக அழித்து விடுவேன். எதிர்வரும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை அமோக வெற்றி பெறும். அரசாங்கத்தை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். இதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. லஞ்சம் பெறுவதற்கு உதவி மற்றும் ஆதரவு வழங்கிய குற்றச்சாட்டில் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்று லஞ்ச ஆணைக்குழு அதிகாரிகள் அளித்த தகவலை ஏற்றுக்கொண்டு கொழும்பு பிரதான நீதவான் தனிஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதேவேளை லஞ்சம் பெறுவதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டில் கடந்த 25ஆம் தேதி அன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதே நேரத்தில் இந்த மோட்டார் வாகனங்கள் தொடர்பில் வழங்கப்படும் அனைத்து சேவைகளுக்கும் TIN இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மோட்டார் போக்குவரத்து துறையால் மேற்கொள்ளப்பட்ட மோட்டார் வாகனங்கள் தொடர்பான அனைத்து சேவைகளுக்கும் ஏப்ரல் மாதம் 15 முதல் TIN அடையாள அட்டை, அதாவது வரி செலுத்துவோர் அடையாள எண், இந்த எண்ணை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதிய வாகனத்தை பதிவு செய்யும் போது மட்டுமே வரி செலுத்துவோர் அடையாள எண் தேவைப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நிர்வாக ஆணையாளர் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னர் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் வாகனங்களின் பதிவு மற்றும் கைமாற்றல்களுக்கு இந்த இலக்கம் கட்டாயம் என அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. எனினும் புதிதாக வாகனங்களை பதிவு செய்யும் போது மாத்திரமே இந்த எண் அவசியம் என தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை அரசியலாக்குவதற்கு ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம்
முற்படுகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பின் விவரம் ஏப்ரல் 21 முன்னர் வெளியிடப்படும் என ஜனாதிபதி அறிவித்திருந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவையாவது: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் எம்மிடம் விரவியோ அல்லது ஊடகங்கள் முன்வந்து கருத்து வெளியிட்டோ பலனில்லை. தற்போதைய ஆட்சியில் போலீசின் உயர் பதவியொன்று வழங்கப்பட்டுள்ள நபரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் போது சிஐடி பிரதானியாக இருந்தவர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக உள்ளவரும் பிரதானியாக இருந்தார். இவர்கள் இருவரிடமும் வினவலாம். தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வேட்பாளர் ஒருவரின் மகன்மார் இருவரே தற்கொலை குண்டுதாரிகள். எனவே ஒரு கட்சியாக இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி எடுத்த நடவடிக்கை என்ன? தமது தரப்பின் தவறு உள்ளதால் சில அதிகாரிகள் அரசியல் அடைக்கலம் தேடியுள்ளனர். கடந்த கால அரசாங்கங்கள் மீது பழி போட்டுவிட்டு அவர்களை அரசாங்கம் பாதுகாக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான சம்பவமும் பதிவாகி இருக்கிறது. அதாவது கனேபுல்ல சஞ்சீவனுடைய கொலையினுடைய மிக முக்கியமான மூளையாக இருந்தவர் என்று சொல்லப்படுகிற இசாரா செவ்வந்தி தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இதே நேரத்தில் அனுராதபுரம் நகரில் உள்ள ஹோட்டலில் தங்கி இருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஒரு தகவல் கிடைத்திருந்தது. இந்த தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற போலீசார் அந்த ஹோட்டலுக்கு செல்கின்ற போது அங்கே இசாரா செவ்வந்தி போன்றே தோற்றமளிக்கக்கூடிய ஒரு பெண் இருந்ததாகவும் அதே நேரத்தில் முன்னாள் மேஜர் ஒருவரும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்களிடத்தில் பார்க்கிற போது 3.5 பில்லியன் பெறுமதியிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 2 சொகுசு கார்களும் அவர்களிடத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கைது செய்யப்பட்ட நபர்களை பார்க்கிற போது அவர்கள் குருநாகல் உடவல வீதியை சேர்ந்த 53 வயதுடைய முன்னாள் இராணுவ மேஜர் ஒருவரும் 33 வயதுடைய பெண் ஆகியோரும் தான் உள்ளடங்குகின்றார்கள். இவர்கள் அனுராதபுரம் வாலிசிங்க ஹரிச்சந்திரா மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டல்ல இசாரா செவ்வந்தி என்ற பெண் தங்கியிருப்பதாகத்தான் ஒரு தகவல் கிடைத்தது. ஆனால் அங்கு சென்று பார்க்கிற போலீசாருக்கு இவர்கள் இவ்வாறாக போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ற அடிப்படையில் கைது செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் சோதனைக்கு உதவுவதற்காக போலீஸ் மோப்பனாய் பிரிவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த முன்னாள் மேஜர் இராணுவ மேஜர் தொடர்பில் பார்க்கிற போது அவர் தற்போது மட்டுமன்றி இதற்கு முன்னரே பல்வேறுபட்ட குற்றங்களில் ஈடுபட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட நபர் என்பது சொல்லப்படுகின்ற ஒரு விடயமாக தற்போது இருக்கிறது. இவ்வாறாக இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் அனுராதபுரம் நீதவான் முன்னிலையில் ஆயர்படுத்த இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. இவ்வாறாக பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.